இங்க ஹீரோ சின்ன வயசுல கூட படிக்கிற பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்றா. ஆனா அந்த பொண்ணு நான் உன் கூட ஃப்ரெண்டா தான் பழகணும்னு சொல்லிடுறா. அப்ப இந்த பொண்ணு கிட்ட என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தான்னு சொல்லிட்டு ஒரு கவிதையை சொல்றா. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு கடுப்பாயி இனிமேல் உனக்கு கல்யாணமும் ஆகாது, லவ்வும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சாப விட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. பட் இந்த பொண்ணு சாப விட்டது மாதிரி ஹீரோக்கு 25 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு இப்ப 42 வயசு ஆகுது. இப்ப வரைக்குமே ஒரு பொண்ணு கூட செட் ஆகாம ஒண்டிக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலா ஹீரோ ஸ்கூல்ல டீச்சரா இருப்பாரு. இவர் 42 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் பசங்க இவரை கலாய்க்கிறாங்க. சோ இதை ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருக்கா. அப்பதான் அவன் ஃப்ரெண்டு ஒரு டேட்டிங் ஆப் இருக்கு, அதுல கால் மட்டும் தான் பண்ணுவாங்க, அது ரொம்பவும் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறான். இதை கேட்ட ஹீரோவும் வீட்டுக்கு போனதுமே அந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதுனால கொஞ்சம் திணறான். இருந்தாலுமே அந்த பொண்ணு கிட்ட பேசுறது இவனுக்கு ரொம்பவும் பிடிச்சு போகுது. இப்படியே அந்த ஆப்பை யூஸ் பண்ணி டெய்லி நிறைய பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசி ரொம்பவும் சந்தோஷமா இருக்கான். அப்பன்னு பார்த்து இவங்க வீட்டுல ஒரு வரன் பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. ஆனா இவனுக்கு ஏற்கனவே பார்க்க வந்த பொண்ணுங்களாம் மூஞ்சி சரியில்லை, வேலை சரியில்லை, பேர் சரியில்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப எல்லா கண்டிஷனும் சொல்லிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறான். அவங்கள உனக்கு ஏத்த மாதிரி எல்லா கண்டிஷனும் சொல்லியாச்சு, பொண்ணு மட்டும் தான் பார்க்கல, நீ பாத்துருன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. சோ இந்த பொண்ணை மீட் பண்ண ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணுமே வரா. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா. அதனால நீங்க என்னையா சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்டே டவுட்டா கேட்டுறான். இந்த பொண்ணுமே எனக்கு பிடிச்சு போய் தான் உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்றான். ஆனா ஹீரோக்கு இன்னும் டவுட் தீரல. ஆக்சுவலா இவனுக்கு ஸ்கூல்ல ஒரு பையன் இவனை வெறுப்பேத்திட்டே இருப்பான். அதனால அந்த பையன் தான் ஏதோ பிராங்க் பண்றான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கான்.